Hello friends, welcome to NEET Aspirant Tamil channel. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிசிக்ஸ் கிளாஸ் 12th ஃபஸ்ட்டு சாப்டரான எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். ஸோ இதில் ஒரு 4 கான்செப்ட் பற்றி ஜஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சார்ஜ், செகண்ட் கான்செப்ட் வந்து குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் பார்ப்போம், தேர்டு கான்செப்ட் வந்து கூலும்ஸில் பார்ப்போம், அப்புறம் ஃபோர்த்து கான்செப்ட் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் 11th கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாப்டர் நம்பர் 8 கிராவிடேஷனில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் பற்றி படிச்சிருப்பீங்க. ஸோ அதேமாதிரி சிமிலர்லி நம்ம இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதே தான் கிளாஸ் 11th சாப்டர் நம்பர் 8 கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் இதை பற்றி படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த சாப்டரில் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இதை பற்றி படிக்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கான்செப்ட் சார்ஜ். ஸோ சார்ஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பாசிட்டிவ் சார்ஜ்னால் எல்லாருக்குமே மைண்டில் வரக்கூடியது ப்ரோட்டான் தான். நெகட்டிவ் சார்ஜ்னால் எல்லாருக்கும் ஞாபகம் வருது எலக்ட்ரான் தான். ஸோ எலக்ட்ரானுடைய சார்ஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா -1.6 × 10⁻−19 coulombs, that is equal to -e. ஸோ சார்ஜ் ஆன் ப்ரோட்டான் that is equal to +1.6 × 10⁻−19 coulomb, that is equal to +e. ஸோ எலக்ட்ரான் சார்ஜ், ப்ரோட்டான் சார்ஜ் ரெண்டுமே மேக்னிடியூட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான். that is equal to 1.6 × 10⁻−19 coulombs. ஜஸ்ட் எலக்ட்ரானால அது நம்ம நெகட்டிவ் சைன் போடுறோம், ப்ரோட்டானால பாசிட்டிவ் சைன் போடுறோம். ஸோ இந்த 1.6 × 10⁻−19 coulomb இந்த மேக்னிடியூட தான் நம்ம என்னன்னு சொல்லலாம், ஸ்மால் e, that is nothing but elementary charge. Elementary charge E is equal to 1.6 × 10⁻−19 coulombs. ஸோ அப்புறம் இந்த 1/e வேல்யூ அப்படின்னு வந்து நீங்கள் ரிமெம்பர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது, கொஸ்டின் சால்வ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த 1/e வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் அப்போ ஒர்க் அவுட் பண்ணியோ கண்டுபிடிக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் லைக் தட் 1/e = 6.25 × 10⁻18 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்டு பாடி ஒன்று இருக்குது. ஸோ இது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ சார்ஜ் ப்ரொடியூஸ்டு பை ப்ரோட்டான் இஸ் நலிஃபைட் பை சார்ஜ் ப்ரொடியூஸ்டு பை எலக்ட்ரான், அவ்வளோதான். ஸோ இப்போது நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து 50 ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் 50 எலக்ட்ரான்ஸ் இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ நெட் சார்ஜ் இஸ் 0, தட் இஸ் நதிங் பட் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஸோ இப்போது இதிலேருந்து நான் ஒரு 10 எலக்ட்ரான்ஸை நான் வெளியே எடுக்கிறேன். 10 எலக்ட்ரான்ஸ் வெளியே எடுத்தேன், நான் அந்த 50 ப்ரோட்டான்ஸ் அப்படியே தான் இருக்கும். 10 எலக்ட்ரான்ஸ் வெளியே எடுக்கிறதுனால இப்போ இதில் 40 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 40 எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற சார்ஜை 40 ப்ரோட்டான்ஸ் நலிஃபை பண்ணிடும். ஸோ பேலன்ஸ் 10 ப்ரோட்டான்ஸோட சார்ஜ் எக்ஸஸாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ இதோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா 10e, ஓகேங்களா. ப்ரோட்டான்ஸ் எக்ஸசிவாக இருக்கிறதுனால ப்ளஸ், ஸோ +10e. ஸோ இப்போது இதே ஸ்பெரிக்கல் பாடியில் ஓகேங்களா நான் 10 எலக்ட்ரான்ஸை போடுறேன். 10 எலக்ட்ரான்ஸை உள்ளே போட்டோன்னா 50 ப்ரோட்டான்ஸ் இருக்கும். ஸோ எலக்ட்ரான்ஸ் அதிகமாகிடும், ஓகேங்களா. 60 எலக்ட்ரான்ஸ் ஆகிடும். 50 ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் 60 எலக்ட்ரான்ஸ். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 50 ப்ரோட்டான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற சார்ஜை 50 எலக்ட்ரான்ஸ் நலிஃபை பண்ணிடும். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசிவாக 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இந்த 10 எலக்ட்ரான்ஸோட சார்ஜ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாடியோட நெட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா அந்த 10 எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற சார்ஜ் தான், தட் இஸ் நத்திங் பட் 10e, ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரான்ஸ்னால மைனஸ், ஓகே, -10e. ஸோ இப்போ அடுத்த கான்செப்ட் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். ஸோ குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னா என்னன்னா, சார்ஜ் இஸ் குவான்டைஸ்ட், ஓகேங்களா. இந்த லைனை ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, சார்ஜ் இஸ் குவான்டைஸ்ட், ஓகேங்களா. இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான மீனிங் இதுதான். சார்ஜ் Q is equal to +or - NE,
that is nothing but charge q is equal to plus or minus integral multiple of elementary charge. ஓகேங்களா, இந்த charge is quantized அப்படின்ற மீனிங் தான் இந்த ஃபார்முலா. இதுக்கான மீனிங் இது, charge is equal to plus or minus integral multiple of elementary charge. ஓகே, அந்த எந்த தான் integral, e வந்து elementary charge. ஓகேங்களா, ஸோ இதுக்கான மீனிங். ஸோ சார்ஜ் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேங்களா, சார்ஜ் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட இன்ஸ்டியூட்டில் கேட்குற எக்ஸாம்லாம் இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சார்ஜ் இஸ் அ டேஷ் குவான்டிட்டி கேட்பாங்க. ஸ்கேலார் குவான்டிட்டி, சார்ஜ், கரண்ட்டு எல்லாமே ஸ்கேலார் குவான்டிட்டி. ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு லைன். லைட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பல் பண்ணும், அன்லைட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணும். சப்போஸ் பாசிட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே ரிப்பல், நெகட்டிவ் ரிப்பல், பாசிட்டிவ் அட்ராக்ட், நெகட்டிவ் பாசிட்டிவ் அட்ராக்ட். ஸோ லைட் சார்ஜஸ் ரிப்பல், unlike charges attract each other. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாகவும் இருக்கலாம், ரிப்பல்சிவாகவும் இருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ப்ளஸ் Q1 அப்படின்னு ஒரு சார்ஜ் இருக்குது, ப்ளஸ் Q2 அப்படின்னு ஒரு சார்ஜ் இருக்குது. என்ன சொன்னோம், லைட் சார்ஜஸ். ஓகேங்களா, இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ், இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ லைட் சார்ஜஸ் என்ன பண்ணும், லைட் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். ஸோ இந்த ப்ளஸ் Q1 பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் Q2 இந்த சைடு இப்படி ரிப்பல் பண்ணோம், இந்த ப்ளஸ் Q2 பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் Q1 சார்ஜை இந்த இப்படி ரிப்பல் பண்ணோம். ஸோ சப்போஸ் நம்ம இன்னொரு சார்ஜ் ப்ளஸ் Q1 எடுத்துக்கலாம், மைனஸ் Q2 எடுத்துக்கலாம். ஸோ இது அன்லைக் சார்ஜஸ் என்ன பண்ணோம்னா அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த Q1 வந்து இந்த Q2 கிட்ட அட்ராக்ட் ஆகும், இந்த Q2 வந்து Q1 கிட்ட அட்ராக்ட் ஆகும். ஸோ அதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கேன் பி அட்ராக்டிவ் ஆர் எல்ஸ் ரிப்பல்சிவ். ஸோ நோட் பாயிண்ட், இம்பார்ட்டண்டான நோட் பாயிண்ட் இது. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் 4 மார்க் பிட் அது. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் டேஷ் அப்படின்னு கேட்பாங்க உங்களோட மோஸ்ட் ஆஃப் தி ஆகாஷ் கொஸ்டின் பேப்பர், அலன் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நிறைய டைம் கேட்டிருக்காங்க. கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அண்ட் டேஷ் அப்படின்னு கேட்பாங்க. இது 4 மார்க் பிட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அண்ட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். என்சிஆர்டியில் இது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் அண்ட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் இம்பார்ட்டன்ட் நோட் பாயிண்ட் தான். இண்டக்ஷன் ப்ரிசீட்ஸ் அட்ராக்ஷன். ஓகேங்களா, இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதுக்கான எக்ஸ்பிளேஷன் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஒரு மேக்னெட், ஓகேங்களா, ஒரு மேக்னெட் ஒன்று வச்சுருக்கேன் கன்சிஸ்டிங் ஆஃப் பார்த்தீங்கன்னா சவுத் போல் அண்ட் நார்த் போல். ஸோ இந்த மேக்னெட்டை பார்த்தீங்கன்னா நான் ஒரு அயன் ராட் பக்கத்தில் நான் கொண்டு போகும்போது என்னன்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அயன் ராடில் எந்த ஒரு போல்ஸுமே கிடையாது, நார்த் போல் சவுத் போல் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அது ஒரு நியூட்ரல் பாடி அப்படின்னு சொல்லலாம் அயன் ராடு. ஸோ இந்த மேக்னெட்டை நீங்கள் வந்து அந்த அயன் ராட் பக்கத்தில் கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா இண்டக்ஷன் ப்ராசஸ் அப்படின்ற ப்ராசஸ் மூலிமா இதில் வந்து போல்ஸ் இன்டியூஸ் ஆகும். இப்போ நார்த் போல் வந்து நம்ம வந்து அயன் ராட் பக்கத்தில் கொண்டு போகும்போது சவுத் போல் அப்படின்றது இந்த அயன் ராடில் இன்டியூஸ் ஆகும். ஸோ இங்கே சவுத் போல் இருக்கனால இதுக்கு ஆப்போசிட்டான போல் நார்த் போல் அது இங்கே இன்டியூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு அயன் ராட் பார்த்தீங்கன்னா மேக்னெட் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா, திருப்பி சொல்லிட்டு பாருங்க, மேக்னெட்டை நீங்கள் கொண்டு வரீங்க, ஓகேங்களா, அயன் ராட் பக்கத்தில் கொண்டு வரீங்க. அயன் ராடில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக எந்த ஒரு போல்ஸுமே இருக்காது, அது ஒரு நியூட்ரல் பாடி மாதிரி. ஸோ நீங்கள் கிட்ட கொண்டு வர என்ன ஆகுனா இண்டக்ஷன் ப்ராசஸ் அப்படின்ற ப்ராசஸ் மூலமாக என்ன ஆகுனா ஆப்போசிட் போல்ஸ் வந்து அயன் ராடில் இன்டியூஸ் ஆகும். ஸோ இப்போ நார்த் போலை நான் கொண்டு வரேன், இது கிட்ட கொண்டு வரும்போது இது ஆப்போசிட் போல் சவுத் போல், அது வந்து அயன் ராடில் இன்டியூஸ் ஆகும். ஸோ சவுத் போலுக்கு ஆப்போசிட் நார்த் போல், அது இங்கே இன்டியூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ தட் அயன் ராட் வந்து மேக்னெட் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இந்த இண்டக்ஷன் ப்ராசஸ் மூலிமா போல்ஸ், ஓகேங்களா, போல்ஸ் அப்படின்னு இன்டியூஸ் ஆன பிறகு என்ன ஆகுனா மேக்னெட்டும் அயனும் ஸ்டிக் டுகெதர் ஆகிடும். ஓகேங்களா, அட்ராக்ட் ஆகிடும், ரெண்டுமே அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ அதான் ரெண்டுமே ஸ்டிக் ஆகிறதுக்கு முன்னாடி அட்ராக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இண்டக்ஷன் ப்ராசஸ் மூலிமா ஆப்போசிட் போல்ஸ் இன்டியூஸ் ஆன பிறகு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ராக்ஷன் நடக்கும். ஸோ அதான் இந்த லைன், இண்டக்ஷன் ப்ரிசீட்ஸ் அட்ராக்ஷன். அட்ராக்ஷனுக்கு முன்னாடி இண்டக்ஷன் நடக்கும். ஸோ அட்ராக்ஷனுக்கு முன்னாடி இண்டக்ஷன் ப்ராசஸ் மூலிமா ஆப்போசிட் போல்ஸ் இன்டியூஸ் ஆன பிறகு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆகுனா அட்ராக்ஷன் நடக்கும். ஓகேங்களா, அதான் இண்டக்ஷன் ப்ரிசீட்ஸ் அட்ராக்ஷன். அப்புறம் சிமிலர்லி அதே தான், ஒரு மேக்னெட் இருக்குது. ஒரு மேக்னெட்டை வந்து நான் வந்து கன்சிஸ்டிங் ஆஃப் சவுத் போல் நார்த் போல், இது வந்து ஒரு நியூட்ரல் பாடி கிட்ட கொண்டு வரேன். ஓகேங்களா, ஆக்சுவலாக இந்த போல்ஸ் கிடையாது, நியூட்ரல் பாடி பக்கத்தில் கொண்டு வரும்போது இது ஒரு மெட்டல் பாடின்னு கூட வச்சுக்கோங்க, மெட்டல் பாடி நியூட்ரல் பாடி. ஓகேங்களா, ஸோ எந்த போல்ஸுமே கிடையாது. இது ஒரு மேக்னெட் வந்து இந்த ஸ்பெரிக்கல் பாடி பக்கத்தில் நான் கொண்டு வரும்போது என்ன ஆகுனா
ஸோ இப்போ இந்த இண்டக்ஷன் ப்ராசஸ் மூலமாக என்ன ஆகும்னா நார்த் போல் நம்ம கொண்டு வரும்போது ஆப்போசிட் போல் சவுத் போல் இது இன்டியூஸ் ஆகிடும் ஓகேங்களா. சவுத்துக்கு ஆப்போசிட் நார்த் அது இங்கே இன்டியூஸ் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ தட் இந்த ஸ்பெரிக்கல் ஷேப் மெட்டல் பாடி பிஹேவ்ஸ் ஆஸ் அ மேக்னெட் ஓகேங்களா இண்டக்ஷன் ப்ராசஸ் மூலமாக. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இண்டக்ஷன் ஆப்போசிட் போல்ஸ் இன்டியூஸ் ஆன பிறகு என்ன ஆகும்னா நார்த் வந்து சவுத் அட்ராக்ட் பண்ணும் ஓகேங்களா. இதை அட்ராக்ட் பண்ணும் நார்த் வந்து சவுத்தை இப்படி அட்ராக்ட் பண்ணும் ஆரோ போட்டுருக்கும் பார்த்தீங்களா. அது மாதிரி இந்த சவுத் ஓகேங்களா இந்த சவுத்துமே பார்த்தீங்கன்னா ரிப்பல் பண்ணும். ஏன்னா ரெண்டுமே லைக் ஓகேங்களா. லைக் எப்பவுமே ரிப்பல் பண்ணும், அன்லைக் எப்பவுமே அட்ராக்ட் பண்ணும். ஸோ லைக் ரிப்பல் பண்ணும் ஆனால் அது கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா கூலும்ஸில் வந்து நம்ம பார்ப்போம் வந்து. ஸோ கூலும்ஸில் என்ன சொல்லுன்னா ஃபோர்ஸ் ஓகேங்களா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு செப்பரேஷன் பிட்வீன் தம் ஓகேங்களா. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் செப்பரேஷன் பிட்வீன் தம். எஃப் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ இங்கே செப்பரேஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அதான் கம்மியான ஃபோர்ஸ். இங்கே வந்து செப்பரேஷன் கம்மியாக இருக்கிறதுனால ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமான அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால கம்மியான ரிபல்சிவ் ஃபோர்ஸ் ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம நெட் ஃபோர்ஸ் is towards the left. So the spherical shaped body got attracted towards the magnet. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ் பாடி ஓகேங்களா. ஒரு ராட் இருக்குது, ஒரு சப்போஸ் அயன் ராட் கூட கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது ஓகேங்களா. சப்போஸ் சம்திங் ஒரு ஆப்ஜெக்ட் அதில் வந்து ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம வச்சுருவோம். சார்ஜ் பாடி நம்மகிட்ட இருக்குது. ஒரு அன்சார்ஜ் பாடி பக்கத்தில் நம்ம அந்த சார்ஜ் பாடியை கொண்டு வரோம். ஆக்சுவலாக இது சார்ஜஸ் கிடையாது, இனிஷியலாக இது சார்ஜஸ் கிடையாது. ஒரு சார்ஜ் பாடியை ஒரு அன்சார்ஜ் பாடி பக்கத்தில் நம்ம கொண்டு வரோம். கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா அதே இண்டக்ஷன் ப்ராசஸ் மூலமாக இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இதுக்கு ஆப்போசிட்டான சார்ஜிங் இன்டியூஸ் ஆகும், தட் இஸ் நெகட்டிவ். அப்புறம் இதுக்கு ஆப்போசிட்டான சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் அது இங்கே இன்டியூஸ் ஆகும். ஸோ இண்டக்ஷன் நடந்த பிறகு அப்புறம் என்னன்னா அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கனால அதிகமான அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இங்கேயும் ப்ளஸ். ஸோ அப்போ இங்கே ப்ளஸ் ஓகேங்களா. பாசிட்டிவ் சார்ஜ் லைக் சார்ஜஸ் ரிப்பல் பண்ணோம். டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கனால கம்மியான ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஓகேங்களா. டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, அதிகமான அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, ஸோ கம்மியான ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ ஸோ தட் என்னன்னா ரிப்பல்சிவோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ தட் இது அட்ராக்ட் ஆகிடும். இந்த ஸ்பெரிக்கல் ஷேப் பாடி வந்து இந்த சார்ஜ் பாடியோட அட்ராக்ட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ சார்ஜ் பாடி கேன் அட்ராக்ட் அண்ட் அன்சார்ஜ் பாடி ஓகேங்களா. இண்டக்ஷன் மூலமாக ஹோல்ஸ் மட்டும் இன்டியூஸ் ஆகுது, ஆல்சோ சார்ஜஸ்மே கூட இன்டியூஸ் ஆகும். அதான் சார்ஜ் பாடி கேன் அட்ராக்ட் அண்ட் அன்சார்ஜ் பாடி. ஸோ அடுத்து இது இம்பார்ட்டன்ட் லைன். ரிப்பல்ஷன் இஸ் த ஷோர்டெஸ்ட் ஃபார் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் சார்ஜ் ஆன பாடி ஓகேங்களா. எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு சார்ஜ் பாடி இருக்குது ஓகேங்களா. ஸோ 3 கேஸ் எடுத்துருக்கேன். 3 கேஸ்லையுமே பார்த்தீங்கன்னா என்கிட்ட பாசிட்டிவ்லி சார்ஜ் பாடி என்கிட்ட இருக்குது ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்ட் ஓகேங்களா. இந்த சார்ஜ் பாடி பக்கத்தில் நான் ஒரு ஆப்ஜெக்டை நான் கொண்டு வரேன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஆப்ஜெக்டை நான் கொண்டு வரேன். ஸோ இது பாசிட்டிவ்லி சார்ஜு, இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் ஆப்ஜெக்ட். ஸோ என்ன ஆகும், கண்டிப்பாக அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி சார்ஜ்டு பாடி பாசிட்டிவ் அது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் கொண்டு வரேன், அது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் ஓகேங்களா. ஸோ அதை கொண்டு வரும்போது என்னன்னா அதே தான் இண்டக்ஷன் ப்ராசஸ் மூலமாக என்ன இது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் இது. ஸோ இண்டக்ஷன் ப்ராசஸ் மூலிமா என்ன ஆகும்னா ஆப்போசிட்டட் சார்ஜ் வந்து இங்கே இன்டியூஸ் ஆகும். ஸோ இங்கே பாசிட்டிவ்னால இங்கே நெகட்டிவ் இன்டியூஸ் ஆகும். அடுத்து வந்து இங்கே நெகட்டிவ் வந்தாலும் இங்கே பாசிட்டிவ் இன்டியூஸ் ஆகும். ஸோ இண்டக்ஷன் மூலமாக இங்கே பாசிட்டிவ் இருக்குது, இண்டக்ஷன் ப்ராசஸ் மூலமாக இங்கே நெகட்டிவ் இன்டியூஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக என்ன ஆகும்னா அட்ராக்ட் ஆகும். ஸோ அதே சார்ஜ்டு பாடி நான் என்னோட ஆப்ஜெக்ட் நான் கொண்டு வர ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. ஸோ என்ன ஆகும், லைக் சார்ஜஸ் என்ன பண்ணால் ரிப்பல் பண்ணும். ஸோ இது ரிப்பல்ஷன். 3 கேஸ் புரிஞ்சிச்சா. ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு அட்ராக்ஷன் நடக்குது அப்படின்னா சார்ஜ் கண்டிப்பாக உங்களோட கிவன் ஆப்ஜெக்டில் சார்ஜ் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், சார்ஜ் இல்லாத போதும் நடக்கும், சார்ஜ் இருக்கும் போதும் நடக்கும். ஆனால் ரிப்பல்ஷன் எப்போ நடக்கும்னா சார்ஜ் இருக்கும்போது மட்டும்தான் நடக்கும். ஸோ அட்ராக்ஷன் நடக்குது அப்படின்னா மேபி சார்ஜ் இருக்கலாம், சார்ஜ் இல்லாமலேயும் இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் நியூட்ரலாகவும் இருக்கலாம். ஆனால் ரிப்பல்ஷன் நடக்குதுன்னா கண்டிப்பாக அதில் சார்ஜ் இருக்குன்னு தான் அர்த்தம் ஓகேங்களா. ஸோ அந்த ரிப்பல்ஷன் இஸ் த ஷோர்டெஸ்ட் ஃபார் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் சார்ஜ் ஆன பாடி ஓகேங்களா. அட்ராக்ஷன் நடக்குது, திருப்பி சொல்கிறேன், அட்ராக்ஷன் நடக்குது வச்சு உங்களால் அதில் சார்ஜ் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சார்ஜ் இல்லாத கண்டிஷன்லேயும் அட்ராக்ஷன் நடக்குது, சார்ஜ் இருக்கும் போது அட்ராக்ஷன் நடக்குது. ஆனால் ரிப்பல்ஷன் வந்து சார்ஜ் இருக்கும் போது மட்டும்தான் நடக்குது. ஸோ ரிப்பல்ஷன் இஸ் த ஷோர்டெஸ்ட் ஃபார் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் சார்ஜ் ஆன பாடி ஓகேங்களா.
ஓகே, இப்போ அடுத்த கான்செப்ட். Law of conservation of charge. ஓகேங்களா? ஸோ டோட்டல் சார்ஜ் ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் இருக்குது. சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் இருக்குது. இதை நம்ம அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் இதில் இருக்க டோட்டல் சார்ஜ் வந்து கன்சர்வ்டாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சப்போஸ் வந்து இந்த ஐசோலேட்டட் பாடி இதில் வந்து 5 கூலும் சார்ஜ் இருக்குது. இதை நான் போய் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் இதில் சார்ஜ் 5 கூலும் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், எதுவுமே ஆகுது. நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க சார்ஜ் வந்து அதிகமாகலாம் கம்மியாகலாம். ஸோ இந்த பாடியை நான் டிஸ்டர்ப் பண்ணலை, ஐசோலேட்டடாக இருக்குது, நான் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னா அதில் 5 கூலும் இனிஷியலாக இருந்துச்சுன்னா நான் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அதில் 5 கூலும் அப்படியே தான் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ த டோட்டல் சார்ஜ் ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஓகேங்களா? ஐசோலேட்டட் சிஸ்டம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ அதில் இருக்க டோட்டல் சார்ஜ் வந்து இனிஷியலாக எப்படி இருக்கும் அதுதான் 5 வரைக்கும் இருக்கும். அது ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். குறையும் செய்யாது, குறையாது, அதிகமாகவும் செய்யாது. ஆனால் அது கண்டிஷன் ஆனால் ஐசோலேட்டட் சிஸ்டமாக அது இருக்கணும், நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த டைம் நம்மளால் அதில் இருக்க சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இந்த சாப்டரில். ப்ரீவியஸ் நீட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் எப்படி டச் பண்ணுவாங்க நீட் எக்ஸாம். இந்த சாப்டர்லேருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னா இந்த கான்செப்ட்லேருந்து ஜென்ரலாக எடுப்பாங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம் எடுக்கிறாங்க. ப்ரீவியஸ் செக் பண்ணினாலே இந்த கான்செப்ட்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், நல்லா கவனிங்க. ஸோ ஓகே, கூலும்ஸ் லா. ஸோ எக்ஸாம்பிள் வச்சு சொல்லித்தரேன். ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறேன், ப்ளஸ் Q1 அப்படின்னு ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறேன், ப்ளஸ் Q2 ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறேன். போத் ஆர் செப்பரேட்டட் பை சம் டிஸ்டன்ஸ், சம் ஸ்மால் ஆர். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே லைட் சார்ஜ்னால ரிப்பல் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ரிப்பல் பண்ணுது, இது வந்து இதை ரிப்பல் பண்ணுது. அதே மாதிரி சப்போஸ் ப்ளஸ் Q1 சார்ஜ் மைனஸ் Q2 ஒரு நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துருக்கேன். ரெண்டுமே அன்லைட் சார்ஜஸ், ஸோ அட்ராக்ட் ஈச் அதர். ஓகே, போத் ஆர் செப்பரேட்டட் பை சம் டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர். ஸோ கூலும்ஸ் லா says that force between them, maybe attractive force or repulsive force. Okay, force, electrostatic force is directly proportional to Q1 Q2 by R square. ஓகேங்களா? electrostatic force between them is directly proportional to Q1 Q2 by R square. ஓகேங்களா? that is force F is equal to அந்த proportionality இருக்குல்ல, அது பல proportionality constant 1 by 4 pi epsilon naught. ஓகேங்களா? into Q1 Q2 by R square. So F is directly proportional to Q1 Q2 by R square. அந்த ப்ரொபோஷனாலிட்டியை நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கேன்னு போட்டுக்கலாம். அந்த கே வேல்யூ தான் 1 by 4 pi epsilon naught பார்த்தீங்கன்னா தெரியுங்க. ஸோ அந்த ப்ரொபோஷனாலிட்டியை நாங்கள் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் மேலே. ஸோ இங்கே ப்ரொபோஷனாலிட்டி இருக்குல்ல, இந்த ப்ரொபோஷனாலிட்டி போல் நம்ம கேன்னு ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் அந்த கேவோட வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா 1 by 4 pi epsilon naught. இதை வந்து டைரக்ட்லி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. So force F is equal to 1 by 4 pi epsilon Q1 Q2 by R square. இது எப்போனா in vacuum or air. ஓகேங்களா? அதே force F is equal to 1 by 4 pi epsilon Q1 Q2 by R square in medium. என்ன டிஃபரன்ஸ்னால் இங்கே பாருங்கள். ஸோ உங்களோட கொஸ்டின்ஸில் வந்து வேக்யூம் ஆர் ஏர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து எப்சிலான் நாட் அப்படின்னு யூஸ் பண்ணுவீங்க. அதே மீடியம்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து இங்கே எப்சிலான் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம் ஃபார்முலாவில். ஓகேங்களா? ஸோ அதுதான் டிஃபரன்ஸு. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் இன் வேக்யூம் ஆர் ஏர் இஸ் ஈக்குவல் டு 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R square. The electrostatic force between two charges in a given medium is equal to 1 by 4 pi epsilon Q1 Q2 by R square. ஓகேங்களா? ஸோ எப்சிலான் நாட்டோட வேல்யூ இது ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இது கொடுக்க மாட்டாங்க. ஸோ ரேராக தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் ஞாபகம் வச்சுக்கலாம். கொஸ்டின்ஸில் வந்து தந்துருவாங்க, ஜென்ரலாக தருவாங்க, ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஸோ எப்சிலான் நாட்டோட வேல்யூ என்னன்னா 8.85 into 10 to the power -12 ஃபாரட் மீட்டர் இன்வெர்ஸ். ஓகேங்களா? ஃபாரட் மீட்டர் இன்வெர்ஸ் இந்த யூனிட். ஓகேங்களா? இது ஒரு யூனிட், இது ரிமூவ் பண்ணுங்கள். இல்லைனா இந்த ஃபார்முலாலேருந்து நீங்கள் வந்து யூனிட் எடுக்கலாம். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எப்சிலான் நாட் இருக்குது. இந்த எப்சிலான் நாட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா என்ன இருக்கும்? இந்த மாதிரி இருக்குமா? எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு 1 by 4 pi F Q1 Q2 by R square. ஸோ இது என்னது? இது கூலும் ஸ்கொயரு, இது நியூட்டனு, இது மீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான். யூனிட் பார்த்தீங்கன்னா கூலும் ஸ்கொயர், நியூட்டன் பவர் -1, மீட்டர் பவர் -2. ஓகேங்களா? இன்னொரு யூனிட் வந்து ஃபாரட் மீட்டர் இன்வெர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு 8.85 into 10 to the power -12 ஃபாரட் மீட்டர் இன்வெர்ஸ் ஆர் கூலும் ஸ்கொயர் நியூட்டன் இன்வெர்ஸ் மீட்டர் பவர் -2.
ஸோ எப்சிலான் நாட் ஓகேங்களா. எப்சிலான் நாட்டை வந்து என்னென்னு எப்சிலான் நாட் நம்ம என்னென்னு சொல்லணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பர்மிட்டிவிட்டி ஓகேங்களா. எலக்ட்ரிக்கல் பர்மிட்டிவிட்டி ஆஃப் அ ஃப்ரீ ஸ்பேஸ். அதே எப்சிலான் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பர்மிட்டிவிட்டி ஆஃப் அ கிவன் மீடியம் ஓகேங்களா. எப்சிலான் நாட் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பர்மிட்டிவிட்டி ஆஃப் அ ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம். எப்சிலான் அப்படின்னா அப்சல்யூட் எலக்ட்ரிக்கல் பர்மிட்டிவிட்டி ஆஃப் அ மீடியம். ஓகே, அடுத்து இந்த எப்சிலான் நாட் இல்லைனா எப்சிலான் ரெண்டுமே சேம் டைமென்ஷனல் ஃபார்முலா தான். ஸோ அந்த டைமென்ஷனல் ஃபார்முலா பார்க்கலாம். ஸோ எப்சிலான் நாட் அந்த ஃபார்முலா நீங்கள் ரீரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். எப்சிலான் நாட் ஈக்குவல் டு 1/4 f into q1 q2 by r square ஓகேங்களா. ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் எப்சிலான் நாட் ஈக்குவல் டு ஸோ நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி 3rd சாப்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் q/t. ஓகே, கரண்ட் I இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பாசிங் பெர் யூனிட் டைம், தட் இஸ் q/t. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா சார்ஜ் q இஸ் ஈக்குவல் டு கரண்ட் I இன்டூ டைம் t ஓகேங்களா. ஸோ இந்த சார்ஜ் q1க்கு பதிலாக கரண்ட் I இன்டூ டைம் t, இந்த சார்ஜ் q2க்கு பதிலாகவும் IT அப்படின்னு போட்டுக்கலாம். ஹோல் டிவைட் பை ஃபோர்ஸ் என்னது, ஃபோர்ஸ் நத்திங் பட் m இன்டூ a, மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். மாஸோட டைமென்ஷன் ஃபார்முலா m, ஆக்சலரேஷன் வந்து L(t⁻²) ஓகேங்களா. L(t⁻²). ஸோ mL(t⁻²) ஃபோர்ஸு. அடுத்து இது டிஸ்டன்ஸ் மீட்டர். ஸோ அதான் டைமென்ஷன் ஃபார்முலா வந்து எல்லுன்னு சொல்லுவாங்க மீட்டருக்கு. ஸோ L² ஓகேங்களா. ஸோ இதை ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்சிலானோட டைமென்ஷன் ஃபார்முலா இது வந்து கிடைக்கும். m⁻⁻1 L⁻⁻3 T⁻4 I⁻2. இது ரிமெம்பர் பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த 11th ஸ்டாண்டர்டில் வந்து யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் சாப்டர் வந்து தலை வந்தால் போதும். இதில் ஜஸ்ட் நம்ம அப்படியே டெரைவ் பண்ணிக்கலாம். அவ்வளோ. ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இனிஷியல் டெஸ்ட் இந்த சாப்டர்லேருந்து ஜஸ்ட் சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதும் போது இந்த ஃபார்முலாலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஜென்ரலாக. சாப்டர் வைஸ் எழுதும் போது ஃபுல் லென்த் டெஸ்ட்டில் எழுதும் போது ஜென்ரலாக இந்த கான்செப்ட்ஸ் ஜென்ரலாக இந்த ஃபார்முலா தொட மாட்டாங்க. பட் சாப்டர் வைஸ் எழுதுறீங்க, ஜஸ்ட் இந்த சாப்டர் மட்டும் எழுதுறீங்க, இந்த சாப்டரில் இந்த பர்டிகுலர் கான்செப்ட் எழுதுறீங்கன்னா இந்த ஃபார்முலாலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது நிறையா. ஸோ இந்த ஃபார்முலா என்ன கேட்டிங்கன்னா எப்சிலான் r இஸ் ஈக்குவல் டு k, that is equal to ஓகேங்களா. எப்சிலான் r என்னது, அப்சல்யூட் ஓகேங்களா. அப்சல்யூட் ரிலேட்டிவ் எலக்ட்ரிக்கல் பர்மிட்டிவிட்டி ஆஃப் அ கிவன் மீடியம் ஓகேங்களா. ரிலேட்டிவ் எலக்ட்ரிக்கல் பர்மிட்டிவிட்டி ஆஃப் அ கிவன் மீடியம் எப்சிலான் r, that is equal to dielectric constant, that is equal to f0/f, that is equal to epsilon/epsilon naught ஓகேங்களா. இதில் f0 அப்படின்னா ஃபோர்ஸ் இன் வாக்யூம், fனா ஃபோர்ஸ் இன் மீடியம், எப்சிலான் rனா ரிலேட்டிவ் எலக்ட்ரிக்கல் பர்மிட்டிவிட்டி ஆஃப் அ மீடியம், kனா dielectric constant ஆஃப் அ மீடியம் ஓகேங்களா. இதுலேருந்து எப்படி கேட்பாங்கன்னா சப்போஸ் ஃபோர்ஸ் இன் வாக்யூம் கொடுத்துருவாங்க, ஃபோர்ஸ் இன் மீடியமாக கொடுத்துருவாங்க. இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு உங்களுக்கு ரிலேட்டிவ் எலக்ட்ரிக்கல் பர்மிட்டிவிட்டி எவ்வளோ அந்த மீடியமுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இல்லைனா இந்த ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏன்னா ஃபோர்ஸ் இன் வேக்யூம் கொடுத்துருவாங்க, ஃபோர்ஸ் இன் மீடியம் கொடுத்துருவாங்க. எப்சிலான் நாட் வந்து நமக்கு வேல்யூ தெரியும், 8.8 சம்திங் இன்டூ 10⁻⁻12 அந்த வேல்யூ நமக்கு வந்து தெரியும். ஸோ எப்சிலான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட்டு ஃபார்முலா பேஸ்டு டேரக்ட் கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. எப்சிலான் r இஸ் ஈக்குவல் டு k இஸ் ஈக்குவல் டு f0/f, that is equal to epsilon/epsilon naught. ஸோ எப்சிலான் r இல்லைனா டைரக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் k, இது ரெண்டுத்துக்குமே யூனிட்ஸ் கிடையாது, டைமென்ஷன் ஃபார்முலாம் கிடையாது. ஏன் அப்படின்னா இங்கே ஃபார்முலாலே பாருங்கள், எப்சிலான் r இல்லைனா k இது பார்த்தீங்கன்னா f0/f ஓகேங்களா. இதுக்கான வேல்யூ இப்போ இது ரெண்டு கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். LHS ஈக்குவல் டு RHSல. ஸோ டைரக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஓகேங்களா. டைரக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கேவோட டைமென்ஷன் ஃபார்முலா யூனிட் தெரியணும்னா இதோட யூனிட் தெரிஞ்சால் போதும். இதை சிம்பிளை பண்ணி வர யூனிட் தெரிஞ்சால் போதும். ஸோ இது ஃபோர்ஸ் இன் வாக்யூமும் நியூட்டன் தான், ஃபோர்ஸ் இன் மீடியமும் நியூட்டன் தான். நியூட்டன் கேன்சல் ஆகிடும். ஸோ நோ யூனிட்ஸ், ஸோ தேர்ஃபோர் நோ டைமென்ஷன் ஃபார்முலா ஓகேங்களா. அதே மாதிரி எப்சிலான் இருக்கும். எப்சிலான் இதை டேரெக்டாக ரிலேட் பண்ணி கூட நீங்கள் சொல்லலாம். நியூட்டன் கேன்சல் ஆகிடும். ஸோ நோ யூனிட்ஸ், நோ டைமென்ஷன் ஃபார்முலா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. டேரக்ட் கொஸ்டின் கேட்பாங்க, MCQ கொஸ்டின் 4 மார்க் பிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்சிலான் r k ஓகேங்களா has no units, so therefore no dimension formula. ஸோ மேலே அந்த ஃபார்முலா பார்த்தோம்ல, அது ஜஸ்ட் ஒரு ப்ரூஃப் மாதிரி. அது ப்ரூஃப் பண்ணுறோம் எப்படி அப்படின்னா, இப்போது ரெண்டு சார்ஜஸ் எடுத்துக்கோங்க, +Q1
plus Q2 both are separated by some small distance kept in a medium vacuum medium ஓகேங்களா kept in a vacuum. So force okay force between the two charges okay in vacuum F naught is equal to 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R square. அதே ரெண்டு charges plus Q1 plus Q2 separated by some distance smaller is kept in a medium. Then force between the two charges in a given medium is equal to 1 by 4 pi epsilon Q1 Q2 by R square. இங்கே அங்கே epsilon naught ஏன்னா vacuum இங்கே mediumனால epsilon. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து மேலே பார்த்தீங்கன்னா நான் ஃபார்முலா எழுதிப்பேன் எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு எஃப் நாட் பை எஃப் தட் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் பை எப்சிலான் நாட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா எழுதிப்பேன். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு மேலே அது இருக்கும் இது காமிக்கிறேன். பாருங்க ஸோ இந்த ஃபார்முலா தான் எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் பை எப்சிலான் நாட். இந்த ஃபார்முலாஸ் தான் நான் அதை ப்ரூவ் பண்ணுறேன். இந்த ஃபார்முலா தான் அங்கே ப்ரூவ் பண்ணுறேன். இது எப்படி வந்தது கே இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் பை ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அதை தான் நம்ம வந்து கேஸ் போட்டு நான் ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு எஃப் நாட் பை எஃப் தட் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் பை எப்சிலான் நாட் ஓகேங்களா. ஸோ இப்போ எப்சிலானுக்கு பதிலாக நம்ம என்ன அதில் எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் இன்ட்டு எப்சிலான் நாட் அப்படின்னு எழுதுறாமா. ஸோ இங்கே இந்த எப்சிலானுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா எப்சிலான் ஆர் இன்ட்டு எப்சிலான் நாட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். எஃப் நாட் பை எஃப் இஸ் ஈக்குவல் டு 1 by 4 pi எப்சிலான் நாட் Q1 Q2 by R square ஹோல் டிவைடட் பை 1 by 4 pi எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட் Q1 Q2 by R square. ஸோ இந்த Q1 Q2 R square Q1 Q2 R square இதுவும் கேன்சல் ஆகிடும். 1 by 4 pi epsilon naught 1 by 4 pi epsilon இது கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 1 நியூமரேட்டில் 1 இருக்கும், டினாமினேட்டில் வந்து 1 டிவைடட் பை எப்சிலான் ஆர் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா எப்சிலான் ஆர் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ எஃப் நாட் பை எஃப் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் தட் இஸ் ஈக்குவல் டைரக்ட்லி கான்ஸ்டன்ட் கே தட் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் பை எப்சிலான் நாட் ஓகேங்களா. ப்ரூஃப் ஓகேங்களா. ஸோ டைரக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கே 1 by 4 pi epsilon naught இருக்குல்ல இதோட நியூமரிக்கல் வேல்யூ என்னன்னு கண்டிப்பாக தெரியணும். ஸோ 1 by 4 pi epsilon naught ஈக்குவல் டு 9 into 10 to the power 9 ஓகே 9 into 10 to the power 9 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கொஸ்டின்ஸில் எதுவுமே இதை தரமாட்டாங்க, கொஸ்டினில் வந்து இந்த வேல்யூ தர மாட்டாங்க, நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டைரக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கே தட் இஸ் ஈக்குவல் டு 1 by 4 pi epsilon naught தட் இஸ் ஈக்குவல் டு 9 into 10 to the power 9 ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ். இது சப்போஸ் ஒரு 2 ஐடென்டிக்கல் சார்ஜ் பாடிஸ் ரெண்டுத்தையுமே நம்ம கிட்ட கொண்டு வரும்போது ஸோ ரெண்டுமே ஸ்டிக் ஆன் ஆகிடுது. ஸ்டிக் ஆன் ஆகிட்டோன்னே இப்போ நெட் சார்ஜ் ஆன் ஈச் பாடி என்னன்னு கேட்பாங்க, கொஸ்டினில் கேட்பாங்க. when 2 identical charged bodies are kept in contact then charge on each body becomes Q is equal to Q1 plus Q2 by 2 important formula. ஸோ இது எக்ஸாம்பிள் நான் ப்ரூவ் பண்ணுறேன். இப்போ சப்போஸ் ரெண்டு பாடி இருக்குது, இது ஒரு பாடி ரெண்டுமே ஸ்பெரிக்கல் ஷேப்டு பாடி. ஸோ இதோட வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா 5 kg, இதோட வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா 5 kg ஓகேங்களா. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கூலும் சார்ஜ் 4 கூலும் சார்ஜ். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கல் ஓகே, ரெண்டுமே ஐடென்டிக்கல், சேம் மாஸ் சேம் ஷேப் ஸ்பெரிக்கல் ஷேப் ஓகே. 2 ஐடென்டிக்கல் சார்ஜ் பாடிஸ் ஆர் கெப்ட் இன் கான்டாக்ட். இப்போ நான் ரெண்டுத்தையுமே கான்டாக்டில் இருக்கிறேன். கான்டாக்டில் இருக்கும்போது என்னன்னா தென் நெட் சார்ஜ் ஆன் ஈச் பாடி ஒரு பாடியிலேயே இப்போ சார்ஜ் இப்போ எவ்வளோ வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெட் சார்ஜ் ஆன் ஈச் பாடி Q is equal to Q1 plus Q2 divided by 2. ஸோ பாருங்க 4 plus 2 divided by 2 that is 6 by 2 that is equal to 3. ஸோ ஈச் பாடியில் இப்போ எவ்வளோ இருக்குன்னா 3 கூலும் சார்ஜ் இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட் நோட் பாயிண்ட்டு. நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும்
இந்த 5 மீடியம் இருக்குல்ல, ஏர், வாட்டர், மைக்கா, கிளாஸ், மெட்டல், இதுக்கான டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கே வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. கொஷின்ஸில் கேட்பாங்க. கொஷின்ஸில் இதை பற்றி கேட்கும்போது அவங்க டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ தர மாட்டாங்க. நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஸோ நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த 5 மீடியம் போதும். இந்த 5 மீடியமுக்கான டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். கொஷின்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ சிஜிஎஸ் யூனிட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த யூனிட்லேயே போதும். ஏருக்கு பார்த்தீங்கன்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ 1, வாட்டரில் பார்த்தீங்கன்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ 80, மைக்காவில் பார்த்தீங்கன்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ 6, கிளாஸில் பார்த்தீங்கன்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் 5 to 10, மெட்டலுக்கு பார்த்தீங்கன்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இன்ஃபினிட்டி. ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது முக்கியம். மெட்டல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏர் இம்பார்ட்டன்ட், வாட்டர் இம்பார்ட்டன்ட். இது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு, நல் பாயிண்ட்டு, அடுத்து எலக்ட்ரிக் டைபோல், இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் யாராவது நீட் எக்ஸாமுக்கு ரிப்பீட் பண்ணுறாங்க, இல்லை ஃப்ரெஷராக இருக்காங்க, ஃபிசிக்ஸ் கான்செப்ட் வீடியோஸ் வந்து தமிழில் தேடுறாங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்குமே அவங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.